ஹாய் வெல்கம் டு ஆல் திஸ் இஸ் கைலினா இன்ஃபோ டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்கைலினா இன்ஃபோ டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அதிக வீடியோஸ் வந்துட்டு போட முடியும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா பியூர்லி ஃபார் த நம்ம ப்ரீவியஸாக ஒரு 2 வீடியோ வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்துட்டு 2 கான்செப்டை பற்றி சொல்லியிருப்பேன். ஓகே, ஒன்று வந்துட்டு நம்ம ஏடபிள்யூஎஸ் இருக்கக்கூடிய ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ சர்வீசஸ்லாம் என்னென்னலாம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா டாக்கரைசேஷனில் எப்படி வந்துட்டு நம்ம ஏஐ வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னொரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலான்னு பிளான் இருக்குது. அந்த டாக்கரைசேஷனில் எப்படி வந்து லோக்கலாக நம்ம ஏஐ வந்துட்டு பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஃப்யூச்சரில் அந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இன்னொரு பேரலாக வந்து ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு பேசிக்காக நம்ம வந்து ஏஐனா என்ன, எம்எல்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன, எல்எல்எம்னா என்ன அப்படிங்கிற வந்து ஒரு பேசிக்காக நான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்துட்டு என்னென்னா மிஷின் லேர்னிங்க்கு அதுக்கப்புறம் டீப் லேர்னிங் கீழே வரக்கூடிய நிறைய கோர் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, எதுக்காக இந்த சர்வீசஸுக்காக இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு சர்வீசஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கோர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தெரியும். வெறும் வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய சர்வீசஸை மட்டும் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஏஐ அப்படிங்கிறதுக்கு கீழே வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து எம்எல் வந்து வரும். ஸோ எம்எல்லுக்கு கீழே அதாவது பிலோ வந்துட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா டீப் லேர்னிங் வந்து வரும். டீப் லேர்னிங்க்கு கீழே வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் த கோர் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஜென்ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ மாடல், அது நியூ டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ஏஐக்கு கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்எல்எம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு கீழே நமக்கு மல்டிபிள் ஆன சர்வீசஸ் வந்துட்டு நமக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. எல்எல்எம்ங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கான்செப்ட்டு, அதுக்கு கீழே மல்டிபிள் கான்செப்ட்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஓப்பன் ஏஐ, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜெமினை. ஓகே, ஸோ இது மாதிரி நிறையா நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்எல்எம் எதுக்காக வந்தது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்எல்எம்ங்கிற மாடல் வந்துட்டு எதுக்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு மெயினாக தெரியணும். ஓகே, ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு எல்எல்எம் தான் இதுக்கு, அதாவது ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு கீழே இருக்கக்கூடிய கான்செப்ட். அது என்னன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம், ஒரு இமேஜ், ஒரு ஸ்பீச், ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, இல்லைன்னா 3D சிக்னல்ஸ், எந்த மாதிரி ஆப்ஜெக்டை கொடுத்தாலும் ஸோ இது வந்து ட்ரைன் பண்ணி இது வந்து எப்படி நீங்கள் அந்த டாஸ்க்காக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் என்ன செக்மெண்டட் அனலைசஸ், இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் டாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அடுத்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நான் சொன்ன மாதிரி ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இந்த எல்எல்எம்க்கு அப்புறம் ரேக் வரும். ரேக் நம்ம பின்னாடி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ரேகுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேகுக்குள்ளேயே 2 கான்செப்ட் இருக்குது. ஃபைன் டியூனிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரேக்னு இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த எல்எல்எம்லேருந்து டைரெக்டாக நம்ம ஏஐ ஏஜென்ட்டு நமக்கு போகிறோம். ஓகே, ஏஐ ஏஜென்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் மல்டிபிளான டாஸ்க்கை வந்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். ஓகே, ஒரு இன்டெலிஜென்ஸை வச்சு அந்த இன்டெலிஜென்ஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய டாஸ்க் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்செப்ட், இந்த டேட்டா செட் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் ரிலேட்டடான டாஸ்க்கை வந்துட்டு உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எய்தர் உங்ககிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட்டு பண்ணலாம், இல்லைனா உங்ககிட்ட இமேஜ் இருக்குன்னா இமேஜ் டு இமேஜ், ஆர் இமேஜ் டு டெக்ஸ்ட்டு, ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடான இருக்கக்கூடிய ப்ராசஸை வந்து நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் த நான் சொன்ன மாதிரி இந்த ரேகு, லாங் செயின், அதுக்கப்புறம் ஃபைன் டியூனிங், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட், கோர் கான்செப்ட்டுக்கு கீழே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஏஐ ஏஜென்ட்டை வந்துட்டு நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எதுக்கு இதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்துட்டு அமேசானுடைய பெட்ராக். ஓகே, அமேசானுடைய பெட்ராக் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அமேசானோட பெட்ராக் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்எல்எம் மாடலை, ஓகே, எல்எல்எம் மாடலை எப்படி வந்துட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பெட்ராக்குங்கிறது. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா சர்வர்லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஏற்கனவே வந்து சர்வர்லெஸ்னால் உங்களுக்கு தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்ஸை எடுத்துக்கும். ஏடபிள்யூஎஸ்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும், சர்வரஸ் அதாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு சர்வீஸையோ நீங்கள் மேனேஜ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஏடபிள்யூஎஸ் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா மாடல் கேட்லாக் இருக்கும். ஸோ இந்த மாடல் கேட்லாக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு இது ஓவர்வியூ. ஸோ ஓவர்வியூவில் வந்துட்டு பெட்ராக்லாம், அதாவது அமேசான் பெட்ராக்னா என்ன, ஓகே, ஃபவுண்டேஷன் மாடல்ஸ். நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் ஷோ பண்ண பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மாடல். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் மாடலை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மல்டிபிள் ஆஃப் த உங்களுக்கு தேவையான நான் சொன்ன ஏஐ ஏஜென்ட்டை வந்துட்டு பில்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கான இது நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் சர்வர்லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாஸ் ரிலேட்டடாகவும் வரும். ஓகே, இது லைக் செமி சாஸாகவும் வரும். ஓகே, அதுதான் இதில் இருக்கக்கூடிய கோர் கான்செப்ட். ஓகே, ஸோ இதில் வந்து சர்வர்லெஸ் மாடல்ஸ் இருக்கும். ஆர் பெட்லாக்கர் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா, மாடல் கேட்லாக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் த மாடல் வேணும், ஓகே, சர்வர்லெஸ் வேணுமா, மாடல் நீங்கள் வந்து பெட்ராக்கோடைய மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா, மார்க்கெட் பிளேஸ்லேயே உங்களுக்கு அவைலபிலிட்டி வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து ப்ளெச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி எல்எல்எம் மாடல் வேணும் அப்படிங்கிறது. ஸோ டீப் சீக்னா டீப் சீக் இருக்குது. நீங்கள் டீப் சீக்கில் ஏதாவது வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் ஏஐ வந்துட்டு இந்த இதில் இருக்கும், நீங்கள் வேணுன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இதில் வந்து எல்லா வகையான இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பான். கேட்டகரைஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பான். ஸோ இங்கிருந்து உங்களால் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஓகே ஓகே, ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு ப்ராசஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், பிஓசி வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வந்துட்டு என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, ஹெச்ஆர்எம்எஸில் ஏஐ ஏஜென்ட்டு பில்ட் யூஸிங் த பெட்ராக்கில் வந்து யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யூஸ் கேஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படின்னா, இதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3 என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஓகே, ஸோ என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு மட்டும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து டியூனிங் எப்படி பண்ணலாம், கஸ்டம் மாடல்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் ரவுட்டர் மாடலு. ஓகே, ஸோ இது மார்க்கெட் பிளேஸ் ஆஃப் மாடலு, ஏஜென்ட்ஸ்லாம் ஏதாவது அவைலபிள்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஜென்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து பில்ட் பண்ணிக்கிறதுக்கான ஏஜென்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனா இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பின்னாடி இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இப்போதைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதோட ஓவர்வியூ, பெட்ராக்குங்கிறது என்னங்கிறது ஃபஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு கன்ஃபியூஷனாக தான் நிறைய பேர் சொன்னீங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் வீடியோஸில், ஸோ எனக்கு கிளியராக வந்துட்டு எல்லாத்துக்குமே புரியணும். ஃபஸ்ட்டு பெட்ராக்குங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டேஜ் மேக்கர் இருக்குது, ஓப்பன் சர்ச் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து ஏடபிள்யூஎஸில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு முன்னாடி அந்த சர்வீஸ் வந்து எங்கேருந்து கனெக்ட் ஆகுது, அதை நம்ம எங்கேருந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு மெயினாக வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு எம்எல் ஆப்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ எந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருந்தாலுமே இந்த பெட்ராக் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது குவரிஸ், டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த பிஓசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன். ஒவ்வொரு சர்வீஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிஓசிக்கு போகிறது வந்து எனக்கு நம்ம பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஏஐ ஏஜென்ட்டில் வந்துட்டு
பெட்ராக் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நாலேஜ் பேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ச் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, வெக்டார் டிபி. வெக்டார் டிபிலாம் வந்துட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். வெக்டார் டிபிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது வந்துட்டு மிடில்வேர் என்ன யூஸ் பண்ணுறோம், ஹெச்ஆர்எம்எஸ் டேட்டா பேஸோட எப்படி இன்டகிரேட்டட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த பிஓசி ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்க்கு ஷோகேஷ் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு சர்வீஸாக இப்போ நம்ம செக்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சர்வீஸை ஒவ்வொரு ஒன்றா ஜென்ரலாக நம்ம பார்த்துட்டு நம்ம அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூங்க.